அரேபியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கான இன்றைய செய்திகள். இந்தியாவிலிருந்து சவுதி வந்தவர்களின் கவனத்திற்கு. இந்தியாவிலிருந்து சவுதிக்கு நேரடி விமான சேவை இல்லாததால் சவுதி தடை செய்யாத நாடுகளில் 14 நாட்கள் தனிமைப்படுத்துதலுக்கு பிறகு சவுதி அரேபியா வருகின்றனர். இவர்களில் தடுப்பூசி எடுத்துக் கொண்டிருந்தால் சவுதியில் 7 நாள் தனிமைப்படுத்துதல் இல்லை. தடுப்பூசி எடுக்காதவர்கள் சவுதியிலும் 7 நாட்கள் நிறுவன தனிமைப்படுத்துதலில் இருக்க வேண்டும். இது இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் 7 நாள் முடித்தவர்களுக்கு தவக்கல்நாவில் பச்சை நிறமாக இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு மாறாமல் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் என்று எழுதப்பட்டிருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறைகள்: முதலாவதாக தவக்கல்நாவை அன்இன்ஸ்டால் செய்து மீண்டும் இன்ஸ்டால் செய்ய வேண்டும். அதேபோல் மீண்டும் லொகேஷனை தேர்வு செய்யுங்கள். இப்படி செய்தாலே 4 அல்லது 5 மணி நேரத்தில் பச்சை நிறமாக மாறிவிடும். ஒருவேளை மாறவில்லை என்றால் சேகட்டி அப்ளிகேஷனில் COVID-19 டெஸ்ட் புக் செய்து பரிசோதனை மேற்கொள்ளுங்கள். அதன் பிறகு கண்டிப்பாக மாறிவிடும். இது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் இன்ஸ்டிடியூஷனல் குவாரண்டைன் என்று உங்கள் தவக்கல்நாவில் இருக்கும் பொழுது நீங்கள் வெளியே சென்றால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆகையால் 7 நாட்கள் தனிமைப்படுத்துதல் முடிந்த பிறகு உங்கள் தவக்கல்நாவில் பச்சை நிறமாக மாறவில்லை என்றால் மேற்கொண்ட வழிமுறைகளை பின்பற்றி சரி செய்து கொள்ளுங்கள். கோவிட் பாதிப்பிலிருந்து மீண்டவர்களும் தடுப்பூசி 2 டோஸ் எடுத்துக் கொள்ளுமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. கொரோனா நோய் தொற்றில் இருந்து மீண்ட ஒருவர் தடுப்பூசி 2 டோஸ் பெற வேண்டும் என்று சவுதி சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இதுபோல் பாதிப்பிலிருந்து மீண்டவர்கள் 2 டோஸ் தடுப்பூசி எடுத்துக் கொள்வதன் மூலம் உடல் நலத்திற்கு எந்த பாதிப்பும் விளைவிக்காது என்பதை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. கொரோனா தொற்று நோயை சுகாதார அமைச்சகத்திற்கு தெரிவிக்காமலும் தவக்கல்னா செயலியில் பதிவு செய்யாமலும் சுயமாக குணமடைந்திருந்தால் அத்தகையோர் தடுப்பூசியின் 2 டோஸ்களையும் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று சுகாதாரம். ரியாத் நகர பொது போக்குவரத்து செப்டம்பர் முதல் தொடங்கும் என்று செப்கோ தெரிவித்துள்ளது. கிங் அப்துல் அஜீஸ் பொது போக்குவரத்து செயல்படுத்தப்படும் தேதி செப்டம்பர் 1 என்று கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஏற்பாடுகளை ரியாத் சிட்டி ராயல் கமிஷன் முடித்துவிட்டது என்று சாப்கோ தெரிவித்துள்ளது. தேவையான நடவடிக்கையை முடிக்க சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பு நடந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. ரியாத் பொது போக்குவரத்து திட்டத்தை நடத்துவதற்கு ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துடன் சாப்கோ முன்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமான தடை நிபந்தனைகளுடன் நீக்கப்பட்டது. சவுதி அரேபியா உட்பட வளைகுடா நாடுகளிலிருந்து இலங்கை செல்வதற்கு ஜூலை 1 முதல் 13 வரை நேற்றைய முந்தைய தினம் தடை விதிக்கப்பட்டதாக கூறியிருந்த நிலையில் தற்பொழுது சில நிபந்தனைகளுடன் அந்த விமான தடை நீக்கப்படுவதாக இலங்கை விமான போக்குவரத்து நிறுவனம் தெரிவித்துள்ளது. புறப்படுவதற்கு 96 மணி நேரத்திற்கு முன்பாக PCR பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அரசு அங்கீகரித்த ஆய்வகத்தில் எடுத்தல் அவசியமாகும். இதனை விமான நிறுவனங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் மற்றும் தனிமைப்படுத்துதல் போன்றவற்றை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இந்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. சவுதி ரியாலுக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு: தக்வில் அல் ராஜி 19.60, STC பே 19.53, என்ஜாஸ் NCB குவிக் பே 19.56, வெஸ்டர்ன் யூனியன் 19.52, ANB டெலிமணி 19.61, ஃபேப்ரி 19.54, சாப் 19.57 ஆக இருந்தது. சவுதி ரியாலுக்கு இணையான இலங்கை ரூபாயின் மதிப்பு STC பே 52.93 ஆக இருந்தது. இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.